Hi friends, it's your Aariwingsworld. First of all, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நேற்று வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஒரு எல்போ ஸ்லீவ் ஒர்க்கு ஃபுல்லாகவே வந்து லைவ் கிளாஸில் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். செக்குடு பேட்டர்னில் ஒரு கிராண்டான ஸ்லீவ் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறதுன்னு. தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் அந்த ஒரு வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு. நிறைய பேர் வந்து நியூவாகவே வந்து சப்ஸ்கிரைபர் ஆட் ஆயிருந்தீங்க. அண்ட் தென் கிளாஸஸ்க்காகவே 10 மெம்பர்ஸ்க்கு மேலே நிறைய பேர் கால் பண்ணியும் வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்க. ஸோ மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணாதீங்க, டேரெக்டாகவே கால் பண்ணியே கிளாஸஸ் பற்றி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அண்ட் தென் வந்து இப்போ அந்த பிளவுஸோட ப்ரைஸ் வேரியேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ எல்போ ஸ்லீவாக இருந்தால் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், ஹாஃப் ஸ்லீவாக இருந்தால் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், அண்ட் தென் வந்து அதில் வந்து சிம்பிளாக பண்ணால் எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் ஷேர் பண்ண வீடியோவை பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவை போய் நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த பிளவுஸோட ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறது, எப்படி செக்குடு வந்து போடுறது, அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிற வீடியோஸ் எல்லாமே நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ப்ரைஸை பற்றி தான் வந்து பேச போகிறோம். அந்த பிளவுஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4000க்கு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். சரிங்களா? எல்போ ஸ்லீவு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச்சு ஹைட் உள்ள ஸ்லீவ். சரிங்களா? ஸோ இப்போ அதே வந்து மீடியம் சைஸில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒல்லியான ப்ளவுஸும் கிடையாது, ரொம்ப ஃபேட்டான ப்ளவுஸும் கிடையாது. இப்போ வந்து மீடியம் சைஸ் அப்படிங்கிறதுனால அந்த ப்ளவுஸ்க்கு நான் வந்து ஒரு 4000 வந்து சார்ஜ் வாங்கியிருக்கேன். இப்போ இதுவே வந்து ரொம்ப ஒல்லியான வந்து ஒரு குட்டி பொண்ணு அப்படின்னா நம்ம தாராளமாக அந்த ப்ளவுஸ்க்கு ஒரு 500 கம்மி பண்ணி 3.5K வந்து அந்த ப்ளவுஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதுவே ரொம்ப கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு 4000 உள்ள பிளவுஸை வந்து 4.5க்கு நம்ம வந்து நம்ம வாங்கிக்கலாம். 4.5க்கு, அதாவது 4500 வாங்கிக்கலாம். ரொம்ப பிக் ஃபேட்டியாக இருக்காங்க அப்படின்னா தாராளமாக அந்த பிளவுஸ்க்கு வந்து ஒரு 5000 கூட நம்ம வந்து சார்ஜ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேல்குலேஷன் வந்து பண்ணணும். மீடியம் சைஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி, அந்த வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிற பொண்ணு அவங்களுக்கு இந்த மாதிரி, ஃபேட்டாக இருக்கிறவங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா டைம் கொஞ்சம் அதிகமாகும். ஒர்க் பண்ணுறப்ப வந்து நமக்கு வந்து ஒர்க்கும் வந்து நார்மல் ஒர்க்கை விட கொஞ்சம் அதிகமாகறனால நம்ம வந்து ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம வந்து சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் எல்போ ஸ்லீவாக இருந்தால் நீங்கள் 4000 சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்கக்கா. இப்போ இதுவே வந்து ஹாஃப் ஹேண்ட் ஸ்லீவாக இருந்தால் நம்ம எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம்? நான் லாஸ்ட்டாக சொல்லி கொடுத்த ப்ளவுஸ் அப்படின்னு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இப்போ அதுவே வந்து அரைக்கை, இப்போ நம்ம வந்து ஒரு 5 inch to 6 inchக்குள்ளே நம்ம வந்து அரைக்கைக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம்னா தாராளமாக அந்த ப்ளவுஸுக்கு வந்து ஒரு 3000க்கு நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்தாவே வந்து போதும். ஸோ 3000K நீங்கள் சார்ஜ் வாங்கினாவே போதும். சரிங்களா? 4000 உள்ள ப்ளவுஸை அதே வந்து ஹாஃப் ஹேண்டுக்கு அவங்க கேட்குறாங்க அப்படின்னா 3000 வந்து நம்ம தாராளமாக ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். அதுவே வந்து கரெக்டான ப்ரைஸ் ஃபிக்ஸிங் வந்து சொல்லலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் அதில் என்ன கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜாஸ்மின் கிளாத் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஏன் வந்து ஜாஸ்மின் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் ஏக்கா வந்து சாரீ கிளாத் வந்து யூஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஏன் நம்ம வந்து ஜாஸ்மின் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சாரீ கிளாத் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமர் சாரீ கிளாத் தான் கொடுத்தாங்க. சாரீ கிளாத் வந்து ரொம்ப வந்து நான் சொல்லியிருக்கேன், சாரீ கிளாத் வந்து அழுத்தமாக இருக்குது அப்படின்னா நம்ம பிளவுஸ் ஒர்க் வந்து பண்ணலாம். இல்லை சாரீ கிளாத் வந்து ரொம்ப வந்து லெஸ் வெயிட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஒர்க் பண்ணாதீங்க, ஜாஸ்மின் கிளாத் எடுத்து ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். பட் அவங்க கொடுத்த சாரீ கிளாத் வந்து சாஃப்டாலாம் கிடையாது, நல்லா அழுத்தமாக சூப்பராக இருந்துச்சு. பட் நான் ஏன் வந்து அந்த சாரீ கிளாத்தில் வந்து ஒர்க் பண்ணல அப்படின்னா, அந்த சாரீ கிளாத்தில் வந்து பார்டர் கொடுத்துருந்தாங்க. பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் பார்டர், இந்த சைடுமே வந்து ரைட் சைடுமே வந்து நல்ல ஒரு 10 இன்ச்சு பார்டர் இருக்கு, லெஃப்ட் சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு வந்து இருக்கு. ஸோ டபுள் சைடுமே வந்து பார்டர் இருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து சென்டர்ல இருக்கக்கூடிய கிளாத் வந்து ரொம்பவே வந்து கம்மி. ஸோ இந்த மாதிரி பார்டர் பிளவுஸ் இருக்கிறதுல இப்போ கஸ்டமர் வந்து அந்த பார்டர்லயே எனக்கு ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டா நம்ம தாராளமாக அதுலயே வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பார்டர் வேணாம், கோல்டன் ஜரிகையில ஒர்க் வேணாம், ஸோ எனக்கு வந்து பிளெயினான கிளாத்ல தான் ஒர்க் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ பிளெயினான கிளாத்துக்கு நம்ம வந்து தாராளமாக அந்த பிளவுஸில் வந்து ஒர்க் பண்ணலாமா, அந்த கிளாத்தில் ஒர்க் பண்ணலாமா நான் வந்து கால்குலேஷன் பண்ணி பார்த்தேன். பட் வந்து கிளாத்து பத்தாது, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா 10 இன்ச்சுக்கு வந்து பார்டரே வந்து பாதி துணி கட் ஆகுது, அந்த பக்கத்து ஒரு 5 இன்ச்சு வந்து பார்டர் வந்து கட் ஆகுது அப்படின்னா நமக்கு கிளாத்து பத்தாது இல்லையா? அதனால தான் நான் வந்து அதில் ஒர்க் பண்ணலை. அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஜாஸ்மின் கிளாத் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ ஜாஸ்மின் கிளாத் எடுத்து அதில் நான் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ மேபி ஒரு சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு அந்த பிளவுஸ் கிளாத்தில் தான் ஒர்க் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா
அப்படின்னா அந்த ஜரிகையிலே தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி வரும். ஸோ நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கோங்க, அவங்க ஜரிகை ஓகேயா, ஜரிகையிலேயே நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கலாமான்னு கேளுங்க. அவங்க ஓகேனா நீங்கள் அந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். இல்லை எனக்கு வேணாங்க்கா, எனக்கு பிளெயின் கிளாத்ல தான் ஒர்க் வேணும் அப்படின்னா கிளாத் பத்தாத பட்சத்துக்கு தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாஸ்மின் கிளாத்தே டைரெக்டாக எடுத்து ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்த கொஸ்டின் தான். ஓகே, இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த பிளவுஸ் வந்து நான் 4000 சார்ஜ் பண்ணலான்னு வந்து சொன்னேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு கஸ்டமர் உங்களுக்கு 3.5க்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா தாராளமாக 3.5க்கு நீங்கள் ஒரு கொஞ்சம் ஒர்க்கை மைல்டாக லைட்டாக வந்து குறைச்சி அதை வந்து 3.5க்குமே நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஆர்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கஸ்டமர் வந்து நம்மகிட்ட கன்வே பண்ணுறாங்க 3.5க்கு அந்த ஒர்க் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக 3.5க்கு வந்து நம்ம பண்ணலாம். ஸோ நிறைய காஸ்ட்லி கஸ்டமரும் நமக்கு வருவாங்க. ஸோ ரொம்ப மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஃபேமிலி நமக்கு வருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து நீங்க தாராளமா வந்து பண்ணி கொடுங்க. அக்கா இந்த ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பார்கெனிங் பண்ணாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி அந்த பிளவுஸுக்கு வந்து நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நார்மலா சுகர் பீடு 3 நம்பர் அண்ட் 4 நம்பர் பீடு யூஸ் பண்ணியிருப்பேன். ஸ்டோன் வந்து 2 டைப் ஆஃப் ஸ்டோன். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சுகர் பீடு திலகம் ஸ்டோனு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஸ்டோனு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டோன். ஸோ இது மட்டும் தான், இந்த மெட்டீரியல்ஸ் மட்டுமே வச்சு நம்ம அந்த ஒரு கிராண்டான பிளவுஸ் டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கிளாத் என்ன மாதிரி எடுத்திருக்கோம், எதனால் எடுத்தோம்னு சொல்லிட்டேன், ப்ரைஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கிற விஷயத்தையும் வந்து நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் எப்படி எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க and then கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பிளவுஸ் வந்து ஆர்டர் இன்னும் வரல, வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பிளவுஸ் வந்து கேட்டிருக்காங்க, 2 பேர் கேட்டிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பட் யாராவது கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பிளவுஸ் பற்றின டீடைல்ஸ் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நம்ம இதை விட சூப்பரான வீடியோவோட ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ, பாய், ஹேவ் ஏ நைஸ் டே, பாய்.